வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஹமாஸ் காசாவில் அதிகாரத்தை ஒப்படைக்க முடியும் என்று துருக்கி சிக்னல் செய்வதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து வெளியாகும் ஊடகம் அல் ஐன் இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. காசாவில் துருக்கி ஒரு பெரிய பங்கை வகிக்க முயல்கின்றது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக காசாவின் எதிர்கால நிர்வாகம் மற்றும் மறுகட்டமைப்பு குறித்து விவாதிக்க இஸ்தான்புல்லில் ஒரு கூட்டத்தை நடத்துகின்றது. காசாவிற்காக உருவாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் சர்வதேச உறுதிப்படுத்தல் படை குறித்தும் அந்த கூட்டம் விவாதித்தது. காசாவில் ஒரு சர்வதேச உறுதிப்படுத்தல் படைக்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் ஆணையை பெரும் முயற்சியில் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் இன்னமும் செயல்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. அந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் ஆணையை பெற்று ஒரு ராணுவ கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு முடிந்ததும் எந்த நாடுகள் தமது ராணுவ துருப்புக்களை அனுப்புவது என்பது குறித்து முடிவு செய்யும் என்று துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் ஃபிடான் என்று கூறினார். முஸ்லிம் நாடுகளின் அமைச்சர்கள் இஸ்தான்புல்லில் நேற்று சந்திக்க வந்தபோது ஃபிடான் பேசினார். துருக்கி வெளியுறவு அமைச்சின் அறிக்கையின்படி சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான், பாகிஸ்தான் மற்றும் இந்தோனேஷியா ஆகியவை துருக்கிக்கு பிரதிநிதிகளை அனுப்பியிருந்தன. வருங்கால காசாவை வடிவமைப்பது, பாதுகாப்பு மற்றும் நிர்வகிப்பதில் தலைமை பொறுப்பை ஏற்க விரும்புகின்றது துருக்கி. அதன் முதல் படிதான் காசாவில் காலி வைத்துள்ளது துருக்கி. இதை இஸ்ரேல் உத்தரவாதமாக விரும்ப போவதில்லை. இதற்கு என்ன செய்ய போகின்றது இஸ்ரேல்? ஹமாஸ் அதிகாரத்தை ஒப்படைக்க தயாராக உள்ளது என்று கூட்டத்தில் துருக்கி கூறியது. தம்மால் அதை நடத்தி வைக்க முடியும் என்று உறுதிமொழி கொடுத்துள்ள துருக்கி தமது வழிகாட்டுதலின் கீழ் காசா நிர்வாகம் நடக்கும் என்கின்றது. கூட்டத்தின் முடிவில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் ஹமாஸ் காசா நிர்வாகத்தை பாலஸ்தீனியர்களால் அமைக்கப்பட்ட குழுவிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக ஃபிடான் விளக்கினார். பாலஸ்தீனியர்களால் அமைக்கப்பட்ட குழு துருக்கியின் மேற்பார்வையில் இயங்கும். ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தை கடைபிடிப்பதில் உறுதியாக இருப்பதாக துருக்கி ஜனாதிபதி ரெசிப் தாயிப் எர்டோகன் இஸ்தான்புல்லில் ஒரு தனி கூட்டத்திற்கு வந்த இஸ்லாமிய அரசுகள் அமைப்பின் பிரதிநிதிகளிடம் கூறினார். இது முக்கியமானது என்றாலும் இது காசாவின் முன்னேற்றத்தில் மெதுவான வேகத்தையும் காட்டுகின்றது. போர் நிறுத்த ஒப்பந்தம் அக்டோபர் 8ஆம் தேதி ஒப்புக்கொள்ளப்பட்டது. பின்னர் அக்டோபர் 13ஆம் தேதி போர் நிறுத்தம் தொடங்கியது. அப்போதிருந்து ஹமாஸ் உயிருடன் உள்ள பணிய கைதிகளையும் இறந்த 20 பணிய கைதிகளின் உடல்களையும் ஒப்படைத்துள்ளது. காசாவில் துருக்கியின் பங்கு இஸ்ரேலில் சர்ச்சைக்குரியதாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அங்காரா இஸ்ரேலை கடுமையாக விமர்சித்து வருகிறது. இஸ்ரேலுக்கு எதிராக மற்ற நாடுகளை தூண்டும் அளவுக்கு. துருக்கி நேட்டோவின் உறுப்பினராக உள்ளது. இதனால் அமெரிக்காவின் கூட்டாளியாகவும் உள்ளது. காசாவில் கவனம் செலுத்த அமெரிக்க மத்திய கட்டளை தளம் இஸ்ரேலில் ஒரு ஒருங்கிணைப்பு மையத்தை உருவாக்கி உள்ளது. எனவே நிலைப்படுத்தலில் அங்காராவின் சாத்தியமான பங்கு இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. காசாவில் மற்றொரு சிக்கலான நிலை ஏற்பட்டுள்ளது. அது என்னவென்றால் இஸ்ரேலுக்கு ஒரு மஞ்சள் கோடு வரைந்து இன்னமும் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பகுதிகளுக்கும் ஹமாஸ் ஆட்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தரையடிய மறைவிடங்களில் இருக்கிறார்கள். இவர்களை எப்படியாவது தமது கட்டுப்பாட்டு பகுதிக்குள் அழைத்துக் கொள்ள விரும்புகின்றது ஹமாஸ். இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ள காசாவின் மஞ்சள் கோட்டின் இடையக மண்டலத்திலிருந்து ஹமாஸின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பகுதிகளுக்கு ஹமாஸ் இயக்கத்தினர் நகர்வதை அனுமதிக்கும் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் IDF தீவிரமாக தடுக்காது என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறுகின்றார்கள். அங்கு தரையடிய சுமார் 200 ஹமாஸ் இயக்கத்தினர் சிக்கிக் கொண்டுள்ளார்கள் என்று தெரிகின்றது. இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ள காசாவில் மஞ்சள் கோட்டு இடையக மண்டலத்தில் தற்போது உள்ள சுமார் 200 ஹமாஸ் இயக்கத்தினர் தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு நிராயுதபாணியாக ஒப்புக்கொண்டால் ரஃபாவுக்கு திரும்ப அனுமதிப்பது குறித்து இஸ்ரேல் பரிசீலித்து வருகின்றது. ஆயுத களைதல் வாக்குறுதி இல்லாமல் எந்த ஹமாஸ் இயக்கத்தினரும் பாதுகாப்பாக செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவின் அலுவலகம் உறுதிப்படுத்தியது. நமது படைகளுக்கு எதிரான தீவிரவாத அச்சுறுத்தலை தடுக்கும் அதே வேளையில் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவது மற்றும் ஹமாஸ் இயக்கத்தினரின் ஆயுதங்களை அகற்றுவது என்ற உறுதியான நிலைப்பாட்டை பிரதமர் தொடர்கிறார் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மஞ்சள் கோட்டின் இஸ்ரேலிய கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள அனைத்து ஹமாஸ் இயக்கத்தினரும் கொல்லப்பட வேண்டும் அல்லது சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று கூறி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்க்வீர் நேதன்யாகுவிடம் வேண்டுகோள் விடுத்தார் என்பதை அவரது அலுவலகம் உறுதிப்படுத்தியது. ஹமாஸ் இயக்கத்தினரை அழிக்கவோ அல்லது கைது செய்யவோ இது ஒரு வாய்ப்பு. அவர்கள் அபத்தமான சூழ்நிலையில் வெளியேற விட்டுவிட வேண்டாம் என்று அவர் கூறினார். நிதியமைச்சர் பெசல் ஸ்மோட்ரிச் இந்த திட்டத்தினை கண்டித்து இதை முற்றிலும் பைத்தியக்காரத்தனம் என்றும் அதை நிறுத்துமாறும் நேதன்யாகுவிடம் கோரிக்கை விடுத்தார். அக்டோபர் 28ஆம் தேதி ரஃபாவில் ஹமாஸ் இயக்கத்தினரின் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்ட தலைமைர் சார்ஜன் ஜோனா எஃப்ரைம் ஃபெல்பாமின் குடும்பத்தினருடன் இந்த யோசனையை நினைத்து பார்க்க முடியாதது என்றும் கூறியுள்ளார். நமது மகன்களை கொன்ற கொடூரமான தீவிரவாதிகளை விடுதலை செய்ய அனுமதிப்பதை நினைத்து பார்க்க முடியாதது என்று அவர்கள் கூறினார்கள். நேதன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸை அவமானத்தை நிறுத்தவும் சுற்றி வளைக்கப்பட்ட ஹமாஸ் இயக்கத்தினரை அழைக்க உத்தரவிடவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர்கள் மேலும் தெரிவித்தனர். போர் தொடங்கியதிலிருந்து ஹமாஸுக்கு எதிராக எவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்க வேண்டும், போரை எப்போது முடிவுக்கு கொண்டு வர முயற்சிக்க வேண்டும், ஹமாஸை தள்ள ராணுவ நடவடிக்கைகளை எப்போது அதிகரிக்க வேண்டும் என்பது உட்பட்டவற்றில் IDF ராணுவ பிரிவுகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் உள்ளன.
இந்த கருத்து வேறுபாடுகள் நீடித்த வாய்ப்புள்ளது மற்றும் வெவ்வேறு ராணுவ அதிகாரிகளுக்கு இந்த சம்பவத்தை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பதை பாதிக்கலாம். ஒட்டுமொத்தமாக ஹமாஸ் இயக்கத்தினர் மீண்டும் வருவதை அனுமதிக்கும் எந்த ஒரு முடிவையும் இஸ்ரேலின் அரசியல் பிரிவு எடுக்கப்படக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக உள்ளார்கள். ஏனென்றால் இது போன்ற எந்த ஒரு முடிவும் இஸ்ரேலுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான உறவுகளில் தாக்கங்களை வைத்திருக்கிறது. எனவே எந்த ஒரு முடிவும் ஏற்படுத்தக்கூடிய பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர விளைவுகளின் நோக்கத்தை அரசியல் தலைமை மட்டுமே முழுமையாக இடைபோட முடியும். இஸ்ரேலிய இடையக மண்டலத்துக்குள் இருப்பவர்கள் பாதுகாப்பாக வெளியேறுவதை அடைந்தால் ஹமாஸ் வெற்றி பெறும் என்று பார்க்கப்படுகிறது. இது ஹமாஸின் பெருமையாக பதிவு செய்யப்பட்ட வெற்றியாக இருக்கும். அதை அனுமதிக்க முடியாது என்பது இஸ்ரேலிய அரசின் நிலைப்பாடு. ரஃபாவில் நிலத்தடி சுரங்கப்பாதைகளில் நிறுத்தப்பட்டுள்ள ஹமாஸ் இயக்கத்தினர் மஞ்சள் கோட்டுக்குள் உள்ள பகுதிகளில் இருந்து உயிருடன் வெளியேற அனுமதிக்குமாறு ஹமாஸ் இன்று காலை மீண்டும் மத்தியஸ்தர்கள் மூலம் கோரியுள்ளது என்று விவரங்களை அறிந்த ஒரு வட்டாரம் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் இயக்கத்தினர் நிலத்தடியில் இருக்கும் ரஃபா பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் செயற்பட்டு வருகின்றது. குறிப்பாக காசாவில் சில பகுதிகளில் சுரங்க பாதைகளில் இன்னமும் ஹமாஸ் இயக்கத்தினர் இருப்பதை IDF அறிந்திருப்பதை இது குறிக்கின்றது. இது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாகும். போர் நிறுத்தத்திற்கு பின்னர் ரஃபாவில் ஹமாஸ் இயக்கத்தினர் குறைந்தது 3 IDF துருப்புக்களை கொண்டனர். அனைவரும் ரஃபா பகுதியில் கொல்லப்பட்டுள்ளனர். அக்டோபர் 19ஆம் தேதி ஹமாஸ் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகளை ஏவி இஸ்ரேலிய துருப்புக்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய போது மேஜர் ஜானிப் குலா மற்றும் ஸ்டால்ப் சார்ஜென்ட் இட்டாய் ஜாவிட்ஸ் கொல்லப்பட்டனர். தலைமை சார்ஜென்ட் ஜோனா எஃப்ரைம் பில்பாம் அக்டோபர் 28ஆம் தேதி ஹமாஸ் இயக்கத்தினரால் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டார். இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் பாதுகாப்பாக தப்பிச் செல்ல இஸ்ரேலிய ராணுவம் அனுமதிக்க வேண்டுமா என்ற கேள்வி பெரிதாக எழுந்துள்ளது.